குட் மார்னிங் டு ஆல். நம்ம வந்து நேற்று செக்ஷன் 9, 10 தான் பார்த்தோம் சிபிஎஸ்ல. இன்னைக்கு வந்து செக்ஷன் 11 ரெஜுடிகேட்டை பற்றி பார்க்க போகிறோம். சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, குட் மார்னிங் ஆல். ஸோ நம்ம வந்து நேற்று வந்து செக்ஷன் 9 வந்து எதுக்கெல்லாம் வந்து சிவில் சூட்ஸ் ஃபைல் பண்ணலாம், ஸோ சூட்டுக்கான இது என்னென்னு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ் சப்ஜுடிஸ், அதாவது வந்து எப்போ வந்து ஸ்டே ஆஃப் சூட்ஸ், எப்போ வந்து ஒரு சூட்டை வந்து ஸ்டே பண்ண சொல்லி கேட்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடணும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா. ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்ன? ரெஸ் ஜுடிகேட்டா அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? சார் முன் தீர்ப்பு தடைக்கு உட்படுங்க சார். சேம் ப்ரொசீடிங்கு சேம் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷனுக்கு 2 தடவை ப்ரொசீடிங் பண்ணக்கூடாது சார். ஓகே. ஸோ ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ரெஸ் அப்படின்னா என்னன்னா, எவ்ரி திங் தட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ரெஸ்ங்கிற அர்த்தம். ஸோ ஏற்கனவே ஜுடிகேட்டான ஜட்மெண்ட், ஒரு ஜட்மெண்ட்டான அந்த இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸாவோ இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட் மேட்டராவோ வந்ததை திரும்ப வந்து அதை வந்து ஜுடிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணதான். ஸோ இதை வந்து ரெஸ்ஜுடிகேட் ஆனா என்ன அர்த்தம், ஸோ அதை ஏன் அந்த ரெஜுடிகேட்டாவால என்ன இது அப்படிங்கிறத பத்தி வந்து சுப்பிரமணிய சுவாமி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏஆர் 2015 சுப்ரீம் கோர்ட் 460. ஸோ ரெஸ்ட்னா என்ன? ரெஸ்ட்னா வந்து எவ்ரி திங் தட் மே ஃபார்ம் an object of rights and includes an object subject matter of status. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ரைட்டாவோ இல்லை அது வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அல்லது ஸ்டேட்டஸாவோ இருக்கிறது அப்படிங்கிறத ரெஸ்ங்கிறது அர்த்தம். ஜுடிகேட்டான ஒரு ஜட்மெண்ட்டாக வந்தது. ஸோ ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத வந்து இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சுப்பிரமணிய சுவாமி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஏஆர் 2015 சுப்ரீம் கோர்ட் 460. சரி, ஓகே. நம்ம செக்ஷனுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது என்ன அப்படிங்கிறது, நோ கோர்ட் ஷால் ட்ரை எனி சூட், எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு வழக்கினையோ அல்லது ஆர் இஷ்யூ இன் விச் த மேட்டர் டைரக்ட்லி ஆர் சப்ஸ்டான்சியலி இன் இஷ்யூ. ஸோ வழக்கோ அல்லது அதில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமோ அது வந்து டைரக்டாவோ சப்ஸ்டான்சியலாவோ அந்த வேறொரு வழக்குல has been directly and substantially in issue in former suit. ஸோ முந்தைய ஒரு வழக்குல, ஸோ ஃபார்மரா ஏற்கனவே இருந்த ஒரு வழக்குல இப்ப தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த வழக்குலையும் டைரக்டாகவோ அல்லது வேறு ஏதாவது சப்ஸ்டான்சியலாகவோ அந்த விடயத்தை அந்த வழக்குல தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிட்வீன் தி சேம் பார்ட்டிஸ், ஸோ அந்த இது எதுக்குள்ள இருக்கணும், சேம் பார்ட்டிஸ்குள்ள இருக்கலாம் அல்லது பிட்வீன் பார்ட்டிஸ் ஹூ அண்டர் ஹூம் தே ஆர் எனி ஆஃப் தெம் கிளைம். ஸோ அவர்களுக்கு அந்த சேம் பார்ட்டிஸ்குள்ள இருக்கலாம், இல்ல அந்த சேம் பார்ட்டியோட கெட்டு இருந்து ஒரு உரிமை பெற்ற நபர்களுக்குள்ள இருக்கலாம். Litigating under the same title in a competent court to try such subsequent suit. ஸோ இந்த மாதிரி போடுற இந்த வழக்கையும் இப்போ ரெண்டாவதா போட்ட வழக்கையும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அந்த முதல் போட்ட நீதிமன்றத்திட்ட இருக்கணும். ஸோ ரெண்டாவது நீங்க ஒரு உரிமை கேட்டு இப்போ போடுற இந்த வழக்கையும் அந்த முதல் தீர்ப்பு வழங்கியிருக்காங்கல்ல அந்த நீதிமன்றத்துக்கிட்ட இதை விசாரிச்சு தீர்ப்பு வழங்குற அதிகாரம் இருக்கும் பட்சத்தில், or the suit in which the such issue has been subsequently raised and has been heard and finally decided by such court. ஸோ
இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் சூட் இனிஷியேட் பண்ணும்போது பண்ணாம, அதாவது வந்து முதல் ஃபார்மர் சூட்ல சப்சிக்வெண்டா கூட வந்து இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணப்பட்டு, அதை பொறுத்து கோர்ட் வந்து விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி விஷயங்களை அந்த நீதிமன்றம் இரண்டாவது விசாரிக்கிற நீதிமன்றம் விசாரிக்க கூடாது. அத அத வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் ஏற்கனவே வந்து முடிக்கப்பட்ட வழக்கினில் ஒரு எழுப்பப்பட்ட எழுவினாவை சம்பந்தமாக அந்த இதுல வந்து முடிவு செய்யப்பட்டு, அது டைரக்டாவோ சப்ஸ்டான்ஷியலாவோ முடிவு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலைகளில் அதை மீண்டும் வந்து 2வதா நீங்க ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சதுல அந்த எழுவினா அந்த இதை பொறுத்து அவங்க வந்து டிசைட் பண்றது கூடாது. இந்த மாதிரி இந்த வழக்கு வந்து முதல் போட்ட ஒரே தரப்பினர்களுக்குள்ளேயோ அல்லது அந்த ஒரே தரப்புல இருந்து வந்த நபர்கள், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார்ட்டி இருக்காங்க. 2ல ஏதோ பார்ட்டியோ இல்ல 2 பார்ட்டிஸுமே அவங்களுடைய சக்சஸர்ஸ் சப்சிக்வெண்டா அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க அவங்களுக்குள்ளேயோ இந்த 2வது வழக்கு தாக்கல் செய்யப்படுது. இந்த தாக்கல் செய்யற இந்த வழக்கையும் அந்த முதல் வழக்கு தாக்கல் செஞ்சாங்களா அந்த நீதிமன்றம் விசாரிக்கும் அளவிற்கு அதற்கு அதிகாரம் இருந்துள்ள சூழ்நிலைகளில் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கை பொறுத்து சப்சிக்வெண்டா வந்து நடத்த முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இதுல வந்து இன்கேஸ் வந்து ஸ்டார்டிங்ல இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணப்படாம சப்சிக்வெண்டா ரைஸ் பண்ணப்பட்டு இருந்தாலும் இதை பொறுத்து இங்க வந்து நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஐ மீன் எந்த ஒரு நீதிமன்றம் அதை வந்து நடத்தக்கூடாது இந்த வழக்க அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ் ஜுடிகேட்டால சொல்றாங்க. கிளியருங்களா? புரிஞ்சது ரெஸ் ஜுடிகேட்டா இந்த மாதிரி? எஸ் சார். ஓகே, ஒரே ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்கு போல இருக்கு. மத்தவங்களாம் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஆக்டிவா இருக்கீங்களான்னு. ஓகே ரைட். ஸோ ரெஸ் ஜுடிகேட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டே பேர் தான் இருக்காங்க, மிச்சவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு. நீங்க கிளாஸை வச்சு தட்டி எழுப்புங்க சார். ஒருவேளை நான் சொல்ற நல்லா தூக்கம் வரும் போல் இருக்கு, எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க போல் இருக்கு மறுபடியும். இல்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் கிட்ட அந்த மாதிரி சொன்னீங்கன்னா விழிச்சிருவாங்க. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இது எங்கெங்கெல்லாம் இதாகும் தெரியுங்களா? நம்ம வந்து ஜென்ரலா வந்து இது என்ன நினைப்போம் அப்படின்னா வந்து சப்ஸ்டான்சியல் இஷ்யூனா என்ன, டைரக்டாவும் சப்ஸ்டான்சியலாவும் எப்படி அதே இஷ்யூ வரும், அதுதான் ஏற்கனவே போட்ட கேஸ் ஆச்சு. 2வது அதே கேஸ்னா தெரியாதா அப்படின்னா இதுல வந்து ஏன் வந்து இது வந்து அந்த நம்ம வந்து எப்பவுமே வந்து பிரேயர் ஓரியன்டா இல்லாம இஷ்யூ ஓரியன்டா இதுல சொல்றோம். ஜென்ரலா ரிலீஃப் ஓரியன்டா, ஸோ அந்த ரிலீஃபை திரும்ப கேட்கக்கூடாதுன்னு சொல்லாம ஏன் வந்து இதுல வந்து இஷ்யூ பேஸ் பண்ணி சொல்றோம்? என் கேள்வி புரிஞ்சா? இருக்கீங்களா யாராவது? இல்ல புரிஞ்சது சார். புரியுது சார். ஓகே, அப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஏன் வந்து ரிலீஃப் ஓரியன்டா வந்து சொல்லாம இஷ்யூ ஓரியன்டா சொல்றாங்க? சார் ஒரு கேஸ் ஏற்கனவே ஒரே டிஸ்போஸ் ஆயிருக்கும், அது சேம் இதை வந்து இதுல கேட்க கூடாதுங்கிறதுனால சொல்றாங்க சார். ஒரு கேஸுக்கு 2 இஷ்யூஸ்க்கு ஒரே இஷ்யூஸ்க்கு 2 ஜட்மெண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னு இருக்காங்க சார். ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒவ்வொரு டெசிஷன் மேக் பண்ணணும். ஒவ்வொரு இஷ்யூக்கு ஓகே, அது ஏன் இஷ்யூ பேஸ்ல சொல்றாங்கன்னு தான் கேட்கறேன். ரிலீஃப் ஓரியன்ட் இல்லாம இஷ்யூ பேஸ்ல சொல்றாங்கன்னு கேட்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டவுட் ஒன்று கேட்கறேன். அதான் வந்து நான் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யறேன். சொல்லுங்க.
சார் இஷ்யூ வந்து நிறைய வெரைட்டியா இருக்கலாம் சார். ஒரு இது இருக்க முடியாதுல்ல, கம்ப்ளீட்லி டிசைட் பண்ணணும்ல, அதுக்காண்டி தான் சார். இல்ல நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்னைக்கு கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2ல சொல்றாங்களா சார்? ஒரு என்னது கேஸ்ல அது இங்க வருமா என்னன்னு தெரியல சார். அது அவங்க கான்செப்ட சொல்றாங்க. டிவைஸ் அது டபுள் ஜியோ பாடி, நீங்க டபுள் ஜியோ பாடி எடுத்துட்டு வர்றீங்கன்னு நினைக்கிறேன். டபுள் ஜியோ பாடி வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கும் சிவிலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அது இங்க அந்த கான்செப்ட் இங்க அப்ளிகபிள் ஆகாது. சரி, அது மாதிரி ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செக்ஷன் அதான் ஏன் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குல்ல. ஏன் அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நான் கேக்குறேன். சார் கொஞ்சம் கொஸ்டினை மாத்தி கேட்டு பாருங்க, புரியுதான்னு பார்க்கலாம். சரி, ஓகே. என்னோட கேள்வி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் இதை வந்து இஷ்யூ ஓரியன்டட்ல இந்த இதை வச்சிருக்காங்கன்னு நான் கேட்குறேன். ஸோ இதுல சொல்றது என்ன, அதுலயும் இதுலயும் சேம் இஷ்யூவா இருக்கக்கூடாது. அந்த சேம் இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு இதாவே கேட்குறேன், டவுட்டாவே கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம், எனக்கும் ஏங்கிற ஒரு நபருக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டை பேஸ் பண்ணி என்ன இதுக்காக அப்படின்னா, அது வந்து அவர் என்னுடைய நெய்பர், சரிங்களா? நெய்பர் அவர் என் பக்கத்து இடத்துல இருக்காரு. அவர் வந்து என் இடத்த வந்து என்க்ரோச் பண்ண வர்றாரு. ஸோ அவரை வந்து என்க்ரோச் பண்ண வர்றாருன்னு நான் ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கு ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணி அந்த சூட்டில் நான் ஆர்டர் வாங்கிடுறேன். ஸோ ஒன்ஸ் நான் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட் போடுறேன், பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட் போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிடுறேன். நான் சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்லாம் ஆர்டர் வாங்கும்போது ஆர்டர்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக ஒரு இஷ்யூ வருது. யாரு கூடனா அவங்களுடைய வருது, இல்லை அவங்களுக்கு அப்புறம் அவங்க சக்ஸஸார் வர்றாங்க, அவங்க கூட வருது. அப்போ வந்து என்னோட ஓனர்ஷிப்பே ஸ்டேக்கில் ஆகிற மாதிரி ஒரு இதாகுது. நான் டிக்ளரேஷன் சூட் போடுறேன், சரிங்களா? பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் என்ன விசாரிச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே தான் எல்லாத்தையும் டிக்ளரேஷன்லேயே விசாரிக்க போகிறாங்க. இப்போ இந்த சூட்டு ஃபார்மர் சூட்டுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார் ஆகுமா ஆகாதா? சார் ஆகாது சார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சேமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டா கூட சேஞ்சஸ் இருந்ததுன்னா டிசைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, அது எப்படி லைட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவீங்க? அது கரெக்டா தெரியல சார். அது வந்து மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அது லைட் சேஞ்சஸ் அதெல்லாம் ஓகே, அது இருந்தா பண்ணிக்கலாம். அது இந்த செக்ஷனே கிளியரா அதை சொல்லுது. அந்த சேஞ்சஸ் என்ன, அந்த டிஃபரன்ஸ் என்னங்கிறத என் கேள்வி. எல்லாரும் புரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க செக்ஷனு, அப்ப புரிஞ்சிச்சுன்னா அப்ப ஆன்சர் பண்ணுங்களா? பார்ட்டிஸ் ஏரியா ஆகணும் சார். என்ன ஆகணும் மேம்? பார்ட்டிஸ் அவங்க சக்சஸான்னு சொன்னீங்க. பார்ட்டிஸ் வந்து வேரி ஆகும்போது அவங்க சக்சஸான்னு வேரி, சொன்னீங்க சார். நான் பார்ட்டிஸ் வேரி ஆகல, நான் சேம் பார்ட்டிலேயே தான் டவுட்டே கேட்குறேன். சேம் பார்ட்டி இல்லைன்னா அவங்க சக்சஸர். நீங்க வேற பார்ட்டினா தனியா சூட்டு போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு உங்களுக்குள்ள ஒரு கேஸ் முடிஞ்சிருக்குங்கிறதுக்கு வேண்டி அது சப்சிக்வெண்டா வந்து நான் அதை வந்து அந்த சூட்டை வச்சுட்டு நான் வந்து இர்லை மேம்க்கு எனக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதுலயும் அதே தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ரைட் இன் பர்சனம்னா பர்சனம் தான், அது ரைட் இன் ரெம்மா மாறாது. சார் சொல்லுங்க சார். சார் ரிலீஃப் வந்துட்டு பார்ட்டிஸ்னால வந்துட்டு மாத்திக்கிட்டே இருக்க முடியும். இப்போ டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் கேட்குறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டிக்ளரேஷன் டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம்
ரிலீஃப் சேஞ்ச் பண்ணி சப்போஸ் அதை இன்ஜெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கலாம். அதனால வந்துட்டு இஷ்யூ பேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் இஷ்யூ டிசைட் ஆயிடுச்சு, டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ ஆல்ரெடி சப்ஜெக்ட் மேட்டர்ல வந்துட்டு டீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ லா வந்துட்டு எய்ம் பண்ணது ப்ரிவென்ட் டு ரீலிட்டிகேஷன் தான். ஸோ ரிலீஃப் மாத்திரனால ரீலிட்டிகேஷன் போட முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் மேபி இருக்கலாம். ஓகே ரைட். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து இது ஏன் வந்து ரிலீஃப் ஓரியன்டாக வைக்காம இஷ்யூ ஓரியன்டாக வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ரிலீஃபை நீங்கள் மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் பிரித்து கேட்கலாம். ஒரு இன்ஜெக்ஷனாக கேட்குறத ஒரு பொசிஷன் கேட்கலாம், இல்லை வந்து ஒரு டிக்ளரேஷனாக கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலீஃபை வந்து எப்படி வேணாலும் ரிலீஃபை மாற்றலாம். ஆனால் அந்த ரிலீஃப்க்கு எதுவாக இருந்தாலும் இஷ்யூஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுவாங்க. என்ன அந்த இதில் வந்து என்னென்னலாம் வந்து தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் அப்படிங்கிறது இருக்கு. இத ஏற்கனவே ஒரு வழக்குல விசாரிச்சு ஒரு தீர்ப்பை வழங்கியாச்சு. அங்க ஒரு அட்ஜுடிகேஷன் நடந்துருச்சு. அதே விஷயத்த திரும்ப இன்னொரு நீதிமன்றம் அட்ஜுடிகேட் பண்ணுது அப்படின்னா அதற்கு ஏற்கனவே விசாரிச்சு வழங்கின விஷயத்துக்கு இது வந்து எதிரா வருது இல்ல வந்து இதாகுது அப்படின்னா அது வந்து ஒரு சப்ஜுடிஸ் ஆயிரும். அது தேவையில்லாம ஒரு ஜுடிஷியரிக்குவே வந்து ஒரு பேர்டன் ஒண்ணு. அது இன்னொரு வகையில வந்து அது தேவையில்லாம தவறான ஒரு இது கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போய் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இஷ்யூ ஓரியன்டல்ல சொல்றாங்க. ஸோ மெயின் ரீசன் இந்த ரெண்டு தான். உங்களுக்கு வந்து ரீலிட்டிகேட் ஏற்கனவே நிறைய வேலைகள் கிடக்குது. இதை ரீலிட்டிகேட் பண்ணி தேவையில்லாம வேலையை இது பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுலேருந்து ஒரு மாறுபட்ட முடிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இந்த ரெண்டு இஷ்யூக்காகத்தான் அந்த இஷ்யூ ஓரியன்டல்லையே நம்ம போறோம். ஸோ இந்த வழக்குல முடிவு நீங்க போடுற சப்சிக்வெண்ட் சூட்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கோ அதை ஏற்கனவே ஃபார்மர் சூட்ல எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்சிக்வெண்டா நீங்க வந்து அதே இஷ்யூஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ண சொல்லி நீங்க இங்கே இந்த வழக்குல கேட்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன்ல சொல்றது. ஸோ இதுக்கு என்ன ஒரு இதுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ என்ன கண்டிஷன்லாம் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்ட்டிஸ் வந்து சேம் பார்ட்டியா இருக்கணும் அல்லது அந்த சேம் பார்ட்டி கீழே டைட்டில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களா இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது விஷயம் சப்ஜெக்ட் மேட்டரோட இஷ்யூஸ் வந்து அதுல இருக்கிற இஷ்யூ இதுல இருக்கிற இஷ்யூவும் டைரக்டாவோ சப்ஸ்டான்சியலாவோ வந்து சேமா இருக்கணும். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் கம்பீட்டன்சி. ஸோ முதல் போட்ட வழக்கு விசாரிச்ச நீதிமன்றத்தால இந்த ரெண்டாவது வழக்கையும் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றதா இருந்திருக்கும். ஸோ இந்த மூணு விஷயம் இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ஜுடிகேட்டாவா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இந்த 5 கண்டிஷனுமே இருக்கு. ஒரு கேஸ்ல இது பண்ணிருக்காங்க சார். சியோதன் சிங் விசஸ் தரோயா குன்வார் இந்த கேஸ்ல. என்ன கேஸ் மேம்? சியோதன் சிங் விசஸ் தரோயா குன்வார் அந்த கேஸ்ல வந்து இந்த 5 கண்டிஷன் சொல்லிருக்காங்க சார். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு விஷயம் வந்து டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்சியலா இஷ்யூவா இருந்துச்சா அல்லது கொலாட்ரல் அண்ட் இன்சிடென்டலா வந்துச்சா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி முடிவு பண்றதுங்கிறத பொறுத்த வரைக்கும் டீடைல்ட் அண்ட் எலாபரேட்டா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த கேஸ் அப்படின்னா ரித்விக் எனர்ஜி ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை கம்பெனி லிமிடெட் இந்த கேஸ்ல வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. 2018 வால்யூம் 17 SEC பேஜ் நம்பர் 223. அதே மாதிரி வந்து ஸோ இந்த ரெஸ்ஜுடிகேட்டாங்கிறது வந்து
எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க இந்த கான்செப்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸ் வந்து கீப் ஆன் டிராகிங் ஆயிட்டே இருக்கக்கூடாது, ஒரு எண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கனரா பேங்க் விசஸ் என்ஜி சுப்ரைய செட்டி அப்படிங்கிற கேஸ்ல. ஸோ ஏஆர் 2018 சுப்ரீம் கோர்ட் 3395. கனரா பேங்க் விசஸ் என்ஜி சுப்ராய செட்டி ஏஆர் 2018 சுப்ரீம் கோர்ட் 3395. ஓகே, ஸோ ரெஸ்ஜுடிகேட்டாங்கிறது கிளியருங்களா? நம்ம எக்ஸ்பிளனேஷன் போயிடலாமா? எஸ் சார். ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் 1. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்க? த எக்ஸ்பிரஷன் ஃபார்மர் சூட் ஷால் டினோட் a suit which has been decided prior to the suit in question, whether or not it was instituted prior thereto. ஸோ இங்க வந்து ஃபார்மர் சூட்டுங்கிறது மீன் பண்றது வந்து இப்ப இந்த வழக்குக்கு முன்னாடி அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கி இருக்கணும், அந்த வழக்கு தானே தவிர அந்த ரெண்டாவதா அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு வந்து இப்ப போட்டிருக்க இந்த வழக்குக்கு முன்னாடி தாக்கல் செஞ்சிருக்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது. ஸோ இட் மேபி நீங்க இந்த வழக்குக்கு அப்புறம் கூட அந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த வழக்கு தீர்மானிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்றால் அது இந்த ரெஸ்ஜுடிகேட்டாங்கல சொல்லியிருக்க ஃபார்மர் சூட்டுக்கு கீழே அது வரும். ஸோ இங்க வந்து ஃபைலிங் கிடையாது. எது ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணப்பட்டதுங்கிறது இஷ்யூ கிடையாது. எது இங்க என்னத்தை தீர்மானிக்க வேண்டியது? எது ஃபர்ஸ்ட் முடிக்கப்பட்டது, எந்த வழக்கு முதல்ல முடிக்கப்பட்டதோ அதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிறதா வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்பிளனேஷன் 2 போயிடலாம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்லுது? ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் the competence of a court shall be determined irrespective of any provision as to right of appeal from the decision of such court. ஸோ இதுல வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணும்போது, இந்த செக்ஷனை முடிவு பண்ணும்போது அந்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை தீர்மானிப்பதற்கான உரிமை உள்ளதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் என்ன, அதுக்கு அப்பீல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது. சரிங்களா? இதை தீர்மானிக்கிறதுக்கான உரிமை அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த நீதிமன்றத்துக்கிட்ட இருந்துச்சா அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ப்ரேயர் கேட்டு நீங்க ஒரு முன்சிப் கோர்ட்ல போட்டிருக்கீங்க. முன்சிப் கோர்ட்டுக்கு அந்த இதை வந்து விசாரிக்கிறதுக்கான ஆள்வரை இல்லை, அது வந்து நீங்க வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. பட் அந்த வழக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த நீதிமன்றத்தால விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத ஒரு நீதிமன்றமா இருக்கு. அது வந்து ஒரு டெரிட்டோரியல் ரீதியா வேற பக்கம் வர்றதா இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு நீதிமன்றம் அதை விசாரிச்சு ஒரு உத்தரவு வழங்கி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்மர் சூட்ல இது வந்து எடுத்து வைக்கும் பொழுது ஈவன் அந்த ஃபார்மர் சூட்டுக்கு அப்பீல் போறதுக்கான உரிமைகள் அவர்களுக்கு இருந்தா கூட அதை விசாரித்து வழங்குறதுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லைங்கிற பட்சத்தில் தாராளமாக அதற்கு வந்து ரெஸ்ஜுடிகேட் ஆக்ட் ஆகாது, இந்த வழக்கை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கறதா வந்து எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லியிருக்காங்க. கிளியருங்களா? சார் புரியல, மறுபடியும் சார் புரியல சார். ஓகே, அதாவது வந்து சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், இப்ப ஏற்கனவே என்ன சொன்னேன், அந்த வழக்கை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நீதிமன்றமா இருந்தது அப்படின்னா, அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல அது வந்து ரெஸ்ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு அதுல வந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் அந்த தீர்ப்பை வழங்கின நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு வழங்குறதுக்கான ஒரு அதிகாரம் இல்லாத நீதிமன்றமா இருக்கு. ஆனா அது விசாரிச்சு தீர்ப்பையே வழங்கி முடிச்சிருச்சு.
ஸோ அதுக்கு நீங்க அப்பீல் போகலாம், அப்பீல்ல போய் அதை சேலஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் இருக்கு. ஆனால் தீர்ப்பு வழங்க அதிகாரம் இல்லாத ஒரு நீதிமன்றத்தால் ஒரு வழக்கு முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்றால் அது வந்து இங்க ரெஸ் ஜுடிகேட்டாவா ஆக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கே அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. ஸோ அதுக்கு அப்பீல் போய்க்கலான்னு சொல்றதெல்லாம் இருந்தாலுமே இந்த வழக்கு ரெண்டாவதா இருக்கிற வழக்கு நடத்துவதற்கு முழு அதிகாரம் பெற்றது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. புரிஞ்சுங்களாங்க சார்? சார் இன்கேஸ் ப்ரிஜுடிஸ் இருந்தாலும் ரீஓபன் பண்ண முடியாது அப்படிங்களா சார்? இல்ல சார், நீங்க ப்ரீஜுடிஸ்ங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க சொல்றது இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதாவது 2 வழக்கு சரிங்களா, நீங்க ஒரு வழக்கு போடுறீங்க, அந்த வழக்கை வந்து ஒரு நீதிமன்றம் விசாரிச்சு ஒரு தீர்ப்பே வழங்கி முடிச்சிருச்சு. ஆனா அந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை. ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம விசாரிச்சு தீர்ப்பே வழங்கிருச்சு. நீங்க அதுக்கு அப்பீல் போகலாம், அந்த ரெமெடி உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அந்த அப்பீல் போலான்னு இருக்கிற ஒரு ரெமடியை வச்சுக்கிட்டு இந்த வழக்கை வந்து நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த விசாரிச்சு வழங்கின நீதிமன்றத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம விசாரிச்சிருக்கு. அப்போ செகண்டா போட்ட சூட்ல எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நிறுத்த முடியாது அப்படிங்கறதா சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் 2 கிளியர்னா நம்ம அடுத்து போயிடலாம் எக்ஸ்பிளனேஷன் 3. சார் அப்ப அந்த நீதிமன்றம் கொடுத்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து செல்லாது, அது வந்து யூஸ் இல்லை, அப்படிதானே சார்? அது செல்லாது அப்படிங்கிறது இதுல டைரக்டா சொல்லல. இதுல விசாரிச்சு இதுல வந்து என்ன வேணாலும் தீர்ப்பு போடலாம்லங்க. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாம விசாரிச்சுச்சுல சார் ஒரு நீதிமன்றம், அது கொடுத்த தீர்ப்பு வந்து அதுக்கு வந்து பவர் இருக்கா சார் அந்த தீர்ப்புக்கு? ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல, ஆனா விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஒன்ஸ் விசாரிச்சு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் பைண்டிங். நீங்க அதை அன்லெஸ் யூ சேலஞ்ச் அண்ட் அதுல வந்து ஒரு அப்பீல்லையோ இல்ல வேற எங்கேயோ வந்து அது டிமாண்ட் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஒரு தீர்ப்புல அது செல்லாதுன்னு சொல்லப்படாத வரைக்கும் அது பைண்டிங் தானே. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ அதை செல்லாதுன்னு நீங்க சொல்லல சார். அப்படி இருந்துச்சுன்னா அதை இந்த நீதிமன்றத்துல விசாரிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன ரெண்டாவது சூட்டை விசாரிக்கலாமா கூடாதாங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே சார். மற்றபடி முதல் சூட்ல சொன்னது சரி தப்பு அதெல்லாம் நம்ம இங்க பார்க்கல. நம்ம இங்க பாக்குறது என்ன, ஏற்கனவே ஒரு சூட் முடிஞ்சிருச்சுப்பா, ரெண்டாவது ஒரு சூட்டு அதே இஷ்யூ சம்பந்தமா வருது, அந்த சூட்டை விசாரிக்கலாமா வேணாமா அப்படிங்கறத இங்க கேள்வி. ரெண்டாவது சூட்டை விசாரிக்கலாமா வேணாமாங்கும் போது எப்பப்பெல்லாம் விசாரிக்கலாம் எப்பெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுல இருக்கிற இஷ்யூவும் இதுல இருக்கிற இஷ்யூவும் காமனா இருந்து சேம் பார்ட்டிஸ்குள்ள இருந்து கம்பீட்டன்ட் கோர்ட்டா இருந்துன்னா விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது, ஸோ ஃபார்மர் சூட்டுன்னு நம்ம சொல்றோம். அது ஃபார்மர் சூட்னா எனக்கு நான் போட்ட இந்த வழக்குக்கு முன்னாடியே அதை தாக்கல் பண்ணியிருக்கணுமா இல்ல அதுக்கப்புறம் தாக்கல் பண்ணதா இருந்தாலும் போடலாமானா அது அதுக்கப்புறம் தாக்கல் பண்ணதாகவும் இருக்கலாம். முடிக்கப்பட்ட தேதி தான் கணக்கு, தீர்ப்பு வந்த தேதி தான் கணக்கு அப்படிங்கிறது சொல்றது எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்றாங்க, இந்த இதை பொறுத்த வரைக்கும் கம்பிட்டன்ஸ், ஸோ தீர்ப்பே ஃபர்ஸ்ட் சூட்ல வழங்கியிருந்தாலும் அந்த நீதிமன்றத்துக்கு அதை விசாரிக்கிறதுக்கு கம்பிட்டன்ஸே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கேஸை நடத்துங்க, ரெண்டாவதா போட்ட வழக்கு நடத்துங்க. அதுலதான் காம்பிட்டன்ஸ் இல்லைன்னு நீங்க சொல்லி இது பண்றங்க போது இதை வந்து தாராளமா நடத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார். ஸோ எக்ஸ்பிளனேஷன் 3. ஸோ எக்ஸ்பிளனேஷன் 3 என்ன சொல்லுது, த மேட்டர் above referred to must in the former suit have been alleged by one party and either denied or admitted expressly or impliedly by other. ஸோ மூணாவது எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க, என்ன மேட்டர் எதுக்காக இது பண்றீங்களோ இந்த விஷயத்தை பொறுத்து ஏற்கனவே 2 பார்ட்டியில் ஏதோ ஒரு பார்ட்டி சொல்லி இருந்து இன்னொரு பார்ட்டி அதை அட்மிட்டோ டினையோ எக்ஸ்பிரஸாவோ இம்ப்ளைடாவோ பண்ணி இருக்கணும் வழக்குல அந்த ஃபார்மர் சூட்ல.
ஸோ நீங்க இப்போ இதை எதுக்காக இந்த வழக்கு தாக்கல் செய்றீங்களோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன வழக்குல இதை பத்தி சொல்லி அலீட் பண்ணப்பட்டிருக்கணும். அதை வந்து ஏதோ ஒரு பார்ட்டி அட்மிட்டோ டினையோ பண்ணி அது எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கணும். இதை வந்து பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறதா 3வது கண்டிஷன். ஓகேங்களா? யாருக்குமே புரியலையா? சரி சார், சொல்லுங்க. சரி சார். புரியுது சார், இருந்தாலும் இந்த ரெஜுடிகேட்டாவே ஒரு மண்டவலி சார். முஸ்லீம் பேர் மாதிரியாவே சார் இருக்கு. சார் ஜென்ரலா என்னன்னா, நீங்க ரெஜுடிகேட்டாங்கிறது வந்து இப்ப ரெஜுடிகேட்டா செக்ஷன் சொல்றது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எது மொத்தமா டைரக்டா அண்ட் சப்ஸ்டான்சியல் இஷ்யூவா இருக்குன்னா அதெல்லாம் வந்து தடை, எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஸோ இதுனா இது அப்படிங்கிறது. ஸோ இங்க இப்போ 3வது எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இப்ப இந்த இஷ்யூங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து அதுல வந்து சொல்லியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2வது போட்ட சொல்லி எடுத்திருக்க ஒரு சூட்டை வந்து முதல் சூட்ல வந்து இந்த விஷயத்த பேசி இருந்து அதுல வந்து ஒரு இதாயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ எக்ஸம்ஷன் ஆகும் அப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் சூட் போட்டு இன்ஜெக்ஷன் சூட்ல ஒரு உத்தரவு வாங்கிட்டேன். நான் தான் ஓனர்னு, ஐ மீன் நான் என் இடத்துக்குள்ள அவர் வரக்கூடாதுன்னு என் பக்கத்து இடத்துக்காரர்கிட்ட எதிராக வந்து ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டேன். பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வாங்கியாச்சு, அவர் உள்ளேயே வர முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு உத்தரவு வாங்கிட்டேன். ஆனா சப்சிக்வெண்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என் ஓனர்ஷிப்பையே சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு இது நடக்குது. ஒரு 1 இயர் கழிச்சோ இல்ல சப்சிக்வெண்டா இந்த கேஸ் இது எனக்கு அப்புறம் இந்த பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டில் முடிவானதுக்கு அப்புறம் என் ஓனர்ஷிப்பையே கொஸ்டின் பண்ற மாதிரி என் டாக்குமெண்ட் பொய்யினோ இல்ல என் டாக்குமெண்ட்ல படி வந்த இது வந்து போலினோ ஏதோ ஒண்ணு கொண்டு வர்றாரு. அப்போ நான் சப்சிக்வெண்டா ஒரு சூட் போடுறேன். என்னன்னு, நான் தான் அந்த இடத்துக்கு ஓனர்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு ஒரு சூட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் சூட்ல முடிவு பண்ணப்பட்ட இஷ்யூஸும் இதுலயும் இருக்கிறதுல ஏதாவது இதாகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆனா இதுல ஒரு விஷயம் முடிவு பண்ண இருக்கப்படாது. என்ன அப்படின்னா, ஓனர்ஷிப் என்னோட ஓனர்ஷிப் டினையலோ இல்ல என்னோட ஓனர்ஷிப்பை பொறுத்து இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கிளைம் எடுத்த விஷயமோ அங்க இருக்காது. அது இப்போ சப்சிக்வெண்டா ரைஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இது சப்சிக்வெண்டா வந்திருக்கும் போது இதை பத்தி அங்க சொல்லவே இல்லை. அப்போ இந்த 2வது போட்ட சூட்டு மெயின்டைனபிள். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த யாரும் அங்க ஃபர்ஸ்ட் சூட்ல பேசல. ஏன் நான் ஓனர் கிடையாதுன்னு எங்கேயுமே அந்த சூட்ல பேச கிடையாது. அதை பொறுத்து நான் அவங்களும் சொல்லல, நான் அதை பத்தி ஒன்றும் டினைலோ இதுவும். அப்ப இது டிஸ்கஸே பண்ணாத ஒரு விஷயம், புது விஷயத்த நான் வந்து சொல்ல போறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூட் மெயின்டைனபிள். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சா? நியூ ஃபேக்ட் சப்சிக்வெண்டா எமர்ஜ் ஆனா அதுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்களா சார்? சப்சிக்வெண்டா எமர்ஜ் ஆனாலும் சரி, அதை பொறுத்து நீங்க இதே பண்ணாம கூட இருக்கலாம். சரிங்களா? சப்சிக்வெண்டா எமர்ஜ் ஆகணும், நீங்க ப்ளீடே பண்ணாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். அது ஒரு நியூ ப்ளீடா இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருந்ததுன்னா இது பண்ணலாம். ஓகே, அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். எக்ஸெப்ஷனா வைக்காம எதுக்கு சார் எக்ஸ்பிளனேஷனா வச்சாங்க? இது எக்ஸெப்ஷன் இல்லையே, எக்ஸ்பிளனேஷன் தானே. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தானே கொடுத்துருக்காங்க. அது எலாபரேட்டா விளக்கம் கொடுக்கறதுனால எக்ஸ்பிளனேஷன் வச்சுட்டாங்களா? ஆமா, இதுல வந்து எங்கேயுமே வந்து இது எக்ஸம்ஷன் சொல்லல. இது ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் தான் விளக்கி இருக்காங்க. அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் தான் கொடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஃபார்மர் சூட்னா என்னங்கிறது விளக்கம் கொடுக்குறாங்க. அதான் சார், ஃபார்மர் சூட்னா OS 1க்கு 2025, OS 2க்கு 2025னா இப்போ OS 2 வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் ஆயிருச்சுன்னா அதுதான் வந்து ஃபார்மர் சூட். கரெக்டா சார்? ஆமா, தீர்ப்பு தான் கரெக்ட். ஓகே, அது ஃபைல் பண்ண டேட்டோ ஃபைலிங்கோ கணக்கு இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன, காம்பிடன்ஸ் ஆஃப் கோர்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான விளக்கம் நீங்க இதுல ரெஸ்ஜுடிகேட்டா இந்த செக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் விளக்கம் கொடுத்துட்டே வர்றாங்க. 3வது விஷயம் என்ன சொல்றாங்க, ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ட் ஆர் சப்ஸ்டான்சியல் இஷ்யூ அப்படிங்கறத பொறுத்து விளக்கம் வருது. சார் இதுல இம்ப்ளைடு எக்ஸ்பிரஸ்னா அது எப்படி சார்? இல்ல, அதுல வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளைடாவோ டைரக்டாவோ சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான்.
மேபி வந்து அது ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க டைரக்டா அதை சொல்லாம போயிருக்கலாம். பட் அந்த விஷயத்த டச் பண்ணி கூட போயிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து நான் இந்த சொன்ன இந்த கேஸ்லயே இன்கேஸ் நீங்க சொல்லும் போதே இந்த கேஸ்லயே வந்து ஓனர்ஷிப்பே இவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அது டைரக்டா எக்ஸ்பிரஸ்டா சொல்றது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து இம்ப்ளைடா சொல்லும் போது வந்து வேற ஏதாவது இந்த இடத்தோட ஓனர் வந்து இவருதான் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ வேறு வேறு விதங்கள்ல அதை இம்ப்ளைடா இவங்களோட ஓனர்ஷிப் வந்து இல்ல அப்படின்னா இது வந்து இவங்களுக்கு டைட்டில் டிராவல் ஆகல அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வேற விதங்கள்ல கூட அதை சொல்லியிருக்கலாம். அந்த மீன் பண்ற விஷயமா. அதான் சார் இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து எக்ஸ்பிரஸ்னா பை வேர்ட்ஸ் ரிட்டனு இம்ப்ளைட்னா கான்ட்ராக்ட்னு சொல்றாங்களா, அந்த ஆஸ்பெக்ட்ல இங்க எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். சார் அதுதான் வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது இது இம்ப்ளைடாவும் மீன் பண்ணி இருக்கிற விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து டிக்ளரேஷன் கேட்குறீங்க. டிக்ளரேஷன் 25B கேட்குறீங்க. சரிங்களா? எனக்கு 25B டிக்ளரேஷன் வேணும்னு கேட்குறீங்க. 25B டிக்ளரேஷன் கேட்டால் என்ன அர்த்தம்? பொசஷன் வந்து நம்மகிட்ட இருக்கு, டிக்ளரேஷன் மட்டும் கேட்கணும். ஆமா அப்படின்னு அர்த்தம். இது அப்போ பொசிஷன் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க இம்ப்ளைடா சொல்றீங்களா? டைரக்டா ஓப்பனா சொல்லல. 25B நீங்க பிரேயர் போட்டு கேக்குறீங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? இம்ப்ளைடா பொசிஷன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சப்சிக்வெண்டா ஒரு சூட்டு நீங்க பொசிஷன் வேணும்னு போட முடியுமா? அதான் அது வந்து பை கான்ட்ராக்ட் மூலமா நம்மளுக்கு தெரியுது. இம்ப்ளைடா தெரிஞ்சிருச்சு இல்லைங்க, அவ்வளவுதான். இதான் இம்ப்ளைடுன்னு சொல்றது. டைரக்டா நீங்க ஓப்பனா வாய்த்தோன்னு சொல்ல எங்கிட்ட பொசிஷன் இருக்குன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா நீங்க கேட்டப்ப 25B போட்டு வெறும் டிக்ளரேஷன் மட்டும் போதும், பொசிஷன் எங்கிட்ட தான் இருக்குன்னு நீங்க வந்து இம்ப்ளைடா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி வந்து எந்த இது வேணாலும் இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே சார், புரியுது. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாம் சார். ஓகே ரைட். ஸோ explanation 4. Any matter which might and ought to have been made ground of defense or attack in such former suit shall be deemed to have been matter directly and substantially in issue in such suit. ஸோ எந்த ஒரு விடயமாக இருந்தும் அது வந்து டிஃபென்ஸ்க்காகவோ இல்லை அட்டாக்காகவோ ஒரு கிரவுண்டா ஏற்கனவே இருக்கிற சூட்ல ஃபார்மர் சூட்ல முடிக்கப்பட்ட சூட்ல வந்து எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அது வந்து மேட்ரின் இஷ்யூல டைரக்டாவோ சப்ஸ்டான்சியலாவோ இருந்ததாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, நம்ம டைரக்ட் ஆர் சப்ஸ்டான்சியலி இன் இஷ்யூ அப்படின்னா எதெல்லாம் டைரக்ட் அண்ட் சப்ஸ்டான்சியல் இன் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏற்கனவே போட்ட வழக்குல அதை வந்து ஒரு கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னோ இல்ல கிரவுண்ட் ஆஃப் ஒரு அட்டாக்னோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு எதிராக நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இங்க இஷ்யூ டைரக்ட் அண்ட் சப்ஸ்டான்சியல் இஷ்யூன்னு கருதணும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேங்களா சார்? புரியல, மறுபடியும் சொல்லுங்க. அதாவது வந்து சார் ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் வந்து எடுக்கிறீங்க ஃபார்மர் சூட்ல, முதல்ல போட்ட வழக்கு தீர்ப்பு வளர்ந்ததுல அந்த இதுல ஒரு டிஃபென்ஸ் ஒன்று எடுத்திருக்கீங்க, இல்ல அதை வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு எதிராக நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து நம்ம அந்த இதுல ஏற்கனவே ரெஸ்ஜுடிகேட்டர்ல பார்த்தோம்ல, டைரக்டாவோ சப்ஸ்டான்சியலாவோ ஒரு இஷ்யூவா இருந்துச்சுன்னா அதை சப்சிக்வெண்ட் சூட்ல வந்து வருது அப்படின்னா அப்ப அது வந்து அந்த சூட்டுக்கு வந்து பாரா இருக்குன்னு. ஸோ அந்த டைரக்ட் ஆர் சப்ஸ்டான்சியல் இன் இஷ்யூ அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. எதெல்லாம் வரும் அப்படின்னா நீங்க இத வந்து ஒரு டிஃபென்ஸா போன வழக்குல எடுத்திருக்கீங்க, இப்படி ஒரு டிஃபென்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, இல்ல இப்படி வச்சுதான் எனக்கு ஒரு கிளைம் வேணும்னு கேட்கறீங்க. இப்படி கேட்டிருந்தீங்கனாலே அது இந்த வழக்குக்கு வந்து அது வந்து டைரக்ட் அண்ட் சப்ஸ்டான்சியல் இஷ்யூன்னு அர்த்தம்.
அதனால அதுக்கு வந்து தடையா இருக்கும். புரிஞ்சுங்களா? சார் இப்போ அதான் அந்த டைரக்டர்னா அது என்ன இஷ்யூன்னு சொல்லுங்களேன். இவ நீ சொல்றீங்களா இன்ஜெக்ஷன் டிக்ளரேஷன் அது மாதிரியா? ஓஎஸ் சார் ஒன்னுல ஓஎஸ் அப்ப ஒன்னுல அந்த டிஃபென்ஸுங்கிறது அது என்ன வேர்டு? சார் இங்க டைரக்ட் அண்ட் சப்ஸ்டான்சியல் இன் இஷ்யூக்கான விளக்கம் தான் சொல்றாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபென்ஸ் வந்து என்னன்னு எடுக்கிறாங்க. டிஃபென்ஸுங்கிறது என்ன? நம்ம என்னன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோங்கிறது தான் வழக்குல. நான் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வழக்குல என்ன போடுறேன், என்னன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் வந்து எனக்கு வந்து இந்த வகையில இப்படியெல்லாம் பாத்தியப்பட்டது, இப்படிலாம் பாத்தியப்பட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் சார் எடுத்து அது நான் அட்வர்ஸ் பொசஷன் சொல்லலாமா? இப்போ நீங்க டிஃபென்ஸ்னு சொல்றீங்களா, அது அட்வர்ஸ் பொசஷன் எடுத்துக்கலாமா அப்படி? சார் டிஃபென்ஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு நடத்துறீங்கன்னா டிஃபென்ஸ் தானே பண்றீங்க. சரின்னு ஒத்துக்கல இல்ல, அது எல்லாமே டிஃபென்ஸ் தான். இது வந்து டிஃபெண்டனுக்கு உள்ள பிளியான்னு கேக்குறேன். டிஃபென்ஸ்னா டிஃபெண்ட் பண்ற எல்லாமே தான். அவர் எடுக்கிற பிளீ எல்லாமே தான். பிளெயின்டிஃப் ஒன்னு கேட்டிருக்காரு, அது முடியவே முடியாதுன்னு இப்படித்தான் நீங்க பண்றதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ். அக்யூஸ்டுக்காக கிரிமினல் சைட்ல பண்றீங்களா, அதான் டிஃபென்ஸ் சைட் லாயர்னு சொல்றாங்கல்ல. டிஃபென்ஸ்னா என்ன? ஒருத்தங்க ஒரு இதை வந்து சொல்லி எனக்கு இது வேணும்னு கிளைம் கேட்கறாங்க, அந்த கிளைம் கொடுக்க கூடாதுன்னு ஆப்போசிட்ல நடத்துறதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ். அது நீங்க எல்லாமே டிஃபென்ஸ் தான். நீங்க எடுக்கிற எல்லா ஸ்டாண்டுமே டிஃபென்ஸ் தான். அதை கொடுக்க கூடாதுன்னு நீங்க எடுக்கிற அத்தனை ஸ்டாண்டுமே டிஃபென்ஸ் தான். அதான் டைரக்ட் டிஃபென்ஸ்னா என்ன, சப்ஸ்டான்ஷியல் டிஃபென்ஸ்னா என்ன சார்? எங்க சார் சப்ஸ்டான்ஷியல் டிஃபென்ஸ் டைரக்ட் டிஃபென்ஸ்னு இருக்கு? இல்ல நீ அந்த டைரக்ட் இஷ்யூ சப்ஸ்டான்ஷியல் இஷ்யூனா சார் அதுதான் சார் டைரக்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இஷ்யூங்கிறது கீழே இது வரும் அப்படிங்கறதுதான் சார். டைரக்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இஷ்யூனா என்ன அப்படின்னா, அந்த விஷயம் டைரக்ட்னா என்ன, நேரடியாக. சப்ஸ்டான்ஷியல்னா என்ன, உடன் சேர்க்கையாக இருந்த விஷயம். ஒரு எழுவினா ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் வந்து உங்ககிட்ட பெர்மனன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்னு வச்சுங்க, நீங்க என் பக்கத்து இடத்துக்காரு, சரிங்களா? நான் இந்தல இருக்கேன். இப்போ என் இடத்துல நீங்க என்க்ரோச் பண்ண வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டு ஃபைல் பண்றேன். இதுல என்ன இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவாங்க சார்? இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் போகணும். கோர்ட் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுங்கள. ஆமா சார், ஆர்டர் 14ல இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவாங்க. என்னென்ன இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. நான் கதை இப்ப சொல்லிட்டேன்ல, நீங்க என் பக்கத்து இடத்துக்காரரு என் இடத்த என்க்ரோச் பண்ண வர்றீங்க, இந்த தேதியில இந்த மாதிரி என்க்ரோச் பண்ண வந்தீங்க, நான் வந்து நெய்பர்ஸ் எல்லாம் வச்சு உங்களை வந்து என்க்ரோச் பண்ண விடாம தடுத்துட்டேன், சரிங்களா? இப்ப நீங்க திரும்ப வரக்கூடாதுன்னு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கேன். பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்போம் சார், இன்ஜெக்ஷன் கேட்போம், பிரிவென்டிவ் மெஷர். நான் கேட்டது நீதிமன்றம் என்னென்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுன்னு தான் கேட்டேன். நீங்க வந்து சப்சிக்வெண்ட் சார் அவன் பிளைண்ட் போல் ஆட்களோ யாருமே வந்து இவங்க இடத்துக்குள்ள வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க சார். முருகன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. சதி சார், ஃப்ரேம் பண்றது வந்து வாதியும் பிரதிவாதியும் பிளைண்ட்டை பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இது வந்து அனுமதிக்கத்தக்கதா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ வந்து ஏற்கனவே இந்த கேஸ் எதுவும் நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதோட இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு 4 பாயிண்ட் வந்து ஜட்ஜ் போடுவார் சார், ஏற்கத்தக்கதா அல்லதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெதர் தி பிளைண்டிஃப் ஆர் ஃப்ரேமிங் ஆஃப் என்னன்னா, இதுக்கு உங்களுக்கு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் whether the suit is like made. Secondly, whether he is entitled for permanent injection. நினைச்சேன். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது புரிஞ்சுனா தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வழக்கு போட்டிருக்கேன். வழக்கு என்ன, நீங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது ஒரு என் இடம், என் இடத்துக்குள்ள நீங்க அத்துமீறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூட்டு போட்டிருக்கேன். நீங்க என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க, ஆப்போசிட் சைட்ல டிஃபென்ஸ் சைட்ல இருந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. என்னன்னு, இல்ல என் இடமே அந்த இதுல இருக்கு, இவன் பவுண்டரி ஸ்டோனை வந்து தள்ளி வச்சுட்டான், பவுண்டரி ஸ்டோனே வந்து அந்த இந்த 3 அடி தள்ளி இருக்குது, இந்த பவுண்டரி ஸ்டோனை 3 அடி தள்ளி வச்சுட்டான், அதனால எனக்கு அந்த 3 அடி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய டிஃபென்ஸ், சரிங்களா? இத வந்து நீங்க டிஃபென்ஸ் சைட்ல சொல்ற விஷயம், எனக்கு அந்த 3 அடி இருக்குங்கப்பா, இவங்கதான் கல்ல தள்ளி வச்சு வேணும்னே வந்து இந்த வந்து இடம் இருக்குன்னு வந்து இது பண்றாங்க, என் இடம் அந்த இருக்குது அப்படின்னு அது டிஃபென்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றாங்க. கோர்ட் என்ன இஷ்யூ ஃப்ரேம் பண்ணும்,
இதுல என்னென்ன விஷயம்லாம் தீர்மானிக்கப்பட வேணும் அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு 4 கேள்வியோ 5 கேள்வியோ இது பண்ணும். என்னென்ன பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாதிக்கு வந்து வாதி வந்து பிரதிவாதி வந்து அந்த சொன்ன தேதியில வந்து அந்த மாதிரி அத்துமீறி உள்ள நுழைஞ்சாரா? வாதிக்கு வந்து அந்த இடம் வந்து அந்த அந்த சோ வந்து பிளெயின்ல இருக்கிற அந்த இடம் வந்து அவருக்கு வந்து பாத்தியமுடையதா? 3வது விஷயம் என்னவா இருக்கும்? பிரதிவாதி கோரியது போல வந்து வாதி வந்து பிரதிவாதியோட இடத்துக்குள்ள அத்துமீறி 3 அடி வரைக்கும் வந்திருக்காரா? இதெல்லாம் ஒவ்வொரு இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமா தீர்மானிக்கணுமா? இதைதான் வந்து நடத்தி முடிப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இஷ்யூவா ஃப்ரேம் ஆன விஷயங்கள். சரிங்களா? இதுதான் வந்து இங்க சொல்ற டைரக்ட் ஆர் சப்ஸ்டான்சியல் இஷ்யூன்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்குல இந்த மாதிரி வந்து கோர்ட் வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இதே இஷ்யூவை சப்சிக்வெண்ட் வழக்குலயும் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே விஷயத்தை தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சப்சிக்வெண்டா ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. சப்சிக்வெண்ட் சூட்ல என்ன ஃபைல் பண்ணது? ஸோ இந்த சூட் வந்து டிஸ்மிஸ் ஆகுது இல்ல வந்து அலோவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்குது, நடத்தி முடிச்சு ஃபைனலா ஒன்று ஆயிடுச்சு. சப்சிக்வெண்டா இன்னொரு சூட் ஃபைல் பண்ணப்படுது. இதுல என்ன ஃபைல் பண்ணப்படுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்சேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் இப்போ கேட்டு ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. எனக்கு 4 பவுண்டரியை முடிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு சூட்டை ஃபைல் பண்றாங்க. சரிங்களா? இதுலயே ஏற்கனவே பவுண்டரிஸ் எங்கேங்கிறது முடிவாயிருக்கும். யார் என்க்ரோச் பண்ணாங்க, எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. சப்சிக்வெண்டா அதுலயும் வந்து அதையே தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும். இது வந்து சப்ஸ்டான்சியலா அதே இஷ்யூஸ். ஸோ இது வரைக்கும் இருக்கா, இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால சேம் இஷ்யூவை டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிக்சேஷன் ஆஃப் பவுண்டரிஸ்னா கூட கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சப்சிக்வெண்ட் சூட்டு வந்து ஒரு மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனோ இல்ல வேற ஏதோ கேட்டு போடுறேன், ஒரு பொசிஷன் கேட்டோ டெலிவரி ஆஃப் பொசிஷன் கேட்டோ வந்து சூட் போடுறேன் அப்படின்னா, அப்போ அந்த இதை பொறுத்த வரைக்கும் அதுலயும் அதே இஷ்யூ முடிவு பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா சார்? ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே சார், ஓகே சார். ஓகே. சார் ஸோ நம்ம சார் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த 3 இஷ்யூ சொன்னீங்க. 3வது இஷ்யூ வந்துட்டு பிரதிவாதி வந்து வாதியோட இடத்துல நுழைஞ்சிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து அந்த பவுண்டரிஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணுமா சார்? அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். சார் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னதுதான். ஸோ இது வந்து இன் டீடைல்டா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிளைண்ட்டை வச்சு தான் ஃப்ரேம் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஜென்ரலா என்ன ஃப்ரேம் பண்ணுவாங்க? ஸோ அந்த இடத்துக்கு நீங்க ஓனர், நீங்க கேட்கும் போது என்ன, நீங்க அந்த இடத்துக்கு ஓனராங்கிறத முதல்ல இது பண்ணுவாங்க. ஸோ வாதிக்கு வந்து அந்த இதுக்கு இதாங்க. 2வது விஷயம், பிரதிவாதி சொல்லி இருக்கிற மாதிரி வந்து நீங்க என்க்ரோச் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பாங்க. சரிங்களா? 3வது விஷயம் என்ன பார்ப்பாங்க? உங்களுக்கு ப்ரேயர் கிடைக்கத்தக்கதா? அவ்வளவுதான். உங்களுக்கு வெறும் பேரிங் சூட்ல அவ்வளவுதான் இருக்க போகுது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு 2-3 இது. நன்றி சார், நன்றி சார். ஓகே. அடுத்தது போயிடலாம் சார். அடுத்து போயிடலாங்க. ஓகே ரைட் சார். ஓகே. Explanation 5. Any relief claimed in the plaint which is not expressly granted by the degree shall for the purpose of this section be deemed to have been refused. ஸோ ஏதாவது விஷயம் வந்து ஏதாவது ஒரு ரிலீஃப் நீங்க பிளெயின்ட்ல கேட்டு இருந்து தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது அந்த ரிலீஃபை நீதிமன்றம் வழங்காம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2-3 ரிலீஃப் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ரிலீஃப்ல ஒரு ரிலீஃப் மட்டும் டிகிரியில வழங்கிடுச்சு நீதிமன்றம். இன்னொரு ரிலீஃபை நீதிமன்றம் வழங்கல. ஸோ அந்த டிகிரியில அந்த ரிலீஃபை கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றம் அந்த ரிலீஃபை ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர அது வந்து ஏதோ ஒமிட் ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. அது வந்து கிளியர் கட்டா நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கறத வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் 5ல சொல்றாங்க. புரிஞ்சுங்களா சார்? இப்ப இந்த ரிஜெக்ஷனுக்கு ரீசன் சொல்ல தேவையில்லையா அவங்க இந்த இடத்துல? யூசுவலா அதுலயே ரிஜெக்ட் பண்ணா ரீசன் சொல்லணும்னு சொல்றோம்ல.
இங்க வந்து அந்த ரீசன் சொல்ல தேவையில்லைங்க சார். அதுதான் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி ரீசன் சொல்லணுங்கிறது அவங்க ரீசனிங் ஜட்மெண்ட் ரீசனிங்ல சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இது ப்ரேயர்ல அதை கொடுக்கல உங்களுக்கு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நீங்க அதுக்கு வந்து அப்பீல் போங்க என்னவோ பண்ணுங்க, அதெல்லாம் செகண்டரி. சரிங்களா? எனக்கு அந்த நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துக்கு ஓனர்னு டிக்ளேர் பண்ணுங்க, ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு 2 ப்ரேயருக்காக நான் போடுறேன். சரிங்களா? அந்த 2 ப்ரேயர் கேட்டு போட்டிருக்கிறதுல நீதிமன்றம் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் கொடுக்காம போயிடுச்சு, இல்ல இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு டிக்ளரேஷனை கொடுக்காம போயிடுச்சு ஃபைனல் ரிலீஃப்ல. அதுக்கு அது விளக்கம் கொடுத்துச்சு, கொடுக்கல, அதுக்கு மேல நீங்க அப்பீல் போறீங்க, என்னமோ பண்ணுங்க, அதெல்லாம் செகண்டரி. சரிங்களா? ஒன்ன மட்டும் கொடுத்து ஒன்னு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சப்சிக்வெண்டா இன்னொரு புது சூட்டு போடுறீங்கன்னு வச்சுங்க. என்னன்னு அது விட்டு போன இத, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளரேஷனை கொடுத்துட்டு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனை மட்டும் கொடுங்கன்னு ஒரு சூட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு சூட்டு போட்டீங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணதாத்தான் எடுத்துக்கணுமே தவிர அது வந்து உங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத இங்க நீங்க மீன் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? புரியுது சார். பட் ஆனா லாஜிக்கா வந்து இது ஜெனரல் லா பிரின்சிபலுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அப்பீல் போங்க, அப்பீல் போய் அது வேணா என்ன வேணாலும் கேட்டுங்க. நீங்க ஃப்ரெஷ் சூட் வரக்கூடாதுங்கிறது சரி. எதுக்காக இந்த செக்ஷனை படிக்கிறங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே 2வது சூட்டு மெயின்டெனபிளா இல்லையா அதோட மெயின்டெனபிலிட்டி பாக்குறது மட்டும்தான். சரிங்களா? அங்க ஃபர்ஸ்ட் சூட்ல அதுல தப்பு இருக்கு, அதுல வந்து ரீசனிங் கொடுக்கல அப்படின்னா ரீசனிங் கொடுக்கலன்னு அப்பீல் போங்க. அப்பீல்ல போய் ரீசனிங்கோட அது வந்து சரின்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா தப்புனா விட்டுருங்க, அவ்வளவுதான். இங்க ஓவர் லிட்டிகேஷனை தடுக்கிறதுக்கு தான் இது. இங்க நம்ம ஏன் இதை பாக்குறோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க யோசிக்க மாட்டீங்க. சரி, ஓகே, புரியுது சார். நீங்க சொல்றது மல்டிபிளிசிட்டியா புரிசிங்க வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு இஷ்யூக்கு வந்து கோர்ட் வந்து முடிவு எடுத்துச்சுன்னா அப்புறம் அது சும்மா ஒன்னொன்னுத்தையும் போட்டுக்கிட்டே இருந்தா எண்டு வராதுங்கிறதுனால புரியுது. பட் ஆனா அவங்க சொல்ற லாஜிக்கு சரியா தெரியல. நம்ம மற்ற லால எல்லாம் படிக்க முடியல. ஒரு எந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாலும் அது ரீசன் சொல்லியிருக்கணும், இல்லாட்டா அது வந்து அதுக்குள்ளேயே ரீசன் இருக்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே ஃபுல்லா சொல்லிட்டு வந்துட்டு ஃபைனல் பிரேயர்ல தானே சொல்லுவாங்க. ஏஸ் பர் நீங்க பிளைண்ட்ல கேட்டதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன்னு சொல்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4 பிரேயர் கேட்டிருக்கீங்க, 2 பிரேயரை சொல்லிட்டாங்க, இன்னும் 2 பிரேயரை பத்தி அதுல ஒன்னும் சொல்லல, உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லல, ஸ்பெசிபிக்கா சொல்லலைங்கிறதுக்கு வேண்டி. சரிங்களா? அதை பத்தி மேல டீடைல் ரீசனிங்ல உங்களுக்கு கிடைக்கத்தக்கதா இல்லையாங்கிறதெல்லாம் அதுல வருமா இருக்கும். ஏன் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா ஃபைனல் பிரேயர்ல இந்த 2 மட்டும்தான் கிடைக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு இந்த 2 பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாம கிடைக்கத்தக்கது அல்லன்னு சொல்லாம விட்டுட்டாங்க. நீங்க அதுக்கு வேண்டி ஃப்ரெஷ்ஷா லிட்டிகேஷன் வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இங்க. சரிங்களா? புரியுது சார். இன்கேஸ் அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ரிலீஃப் இருந்தா கூட அதை அப்பீல போய் வாங்கிக்கிற வேண்டியதான். ஆனா இங்க கேட்க முடியாது. அதானே சொல்ல வரீங்க? ஆமா, ஆமா. அவங்க டிசைட் பண்ணது போக மற்றதுல அவர் சிலதை பார்க்காம அதுல நம்மளுக்கு மெரிட்ஸ் இருந்து ரிலீஃப் இருந்தா கூட அதை அப்பீல போய் கேட்டுக்கணும். ஆனா அதுக்கு புதுசா சூட்டு போடக்கூடாது சார். அதுதான் அவரு பார்க்கலைங்கிறதெல்லாம் இங்க சொல்லல சார். இங்க நீங்க என்னன்னு எடுத்துக்கணும்னா என்னன்னு அனுமானிச்சுக்கணும் தான் சொல்றாங்க. அவர் அதுல சொல்லலைன்னா உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு அர்த்தங்கிறது அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க அசியூம் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா அவரு ஸ்பெசிபிக்கா இந்தாப்பா இந்த ரிலீஃப் உனக்கு கொடுக்குறேன்னு எழுதியிருந்தா தான் அதை கொடுத்தேன்னு அர்த்தம். நான் அதை பொறுத்து சொல்லலைன்னா உனக்கு நான் கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம்னு நீங்க எடுத்துக்கணுங்கிறாங்க. புரியுது சார், புரியுது சார். நீங்க வந்து அதை வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இங்க சொல்ற நீங்க அசியூம் பண்ண வேண்டியது என்னன்னா நான் உனக்கு கொடுக்குறேன்னா மட்டும்தான் அதுல ஸ்பெசிபிக்கா டிகிரியில சொல்லுவேன். நான் வந்து சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னு எடுத்துக்கணும்னு தான் நான் இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்ன உங்களுக்கு கொடுக்க வேணாங்கிறதுனாலதான் நான் சொல்லலை அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க வந்து சொல்லலைங்கிறதுனால நீங்க வந்து கொடுத்திருக்க வேண்டியதுதான் அவர் சொல்ல மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் நீங்க எடுத்துட்டு வந்துடாத. நான் உனக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுனாலதான் சொல்லலைன்னு எடுத்துங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்மிஸ்னா சொல்லலாட்டா அதை டிஸ்மிஸ் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரியா கரெக்டா சார்? சார் புரியல. இல்ல கேஸ்ல டிஸ்மிஸ்ங்கிறத சொல்ல மாட்டாங்க, டிஸ்போஸ்னா சொல்லுவாங்களா, அது மாதிரியா? சார் அது இல்ல. இங்க வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க வந்து கான்செப்டே வந்து மொத்தமா வந்து தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இங்க என்ன சொல்றாங்க, நீங்க 4 பிரேயர் கேட்டிருக்கீங்க, டிக்ளரேஷன், இன்ஜெக்ஷன், வேற ஏதாவது வந்து பொசஷன், இந்த மாதிரி 3 விஷயம் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தான் ஓனர்னு டிக்ளேர் பண்ணுங்க.
இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்ல இல்ல அர்த்தம்னு எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. ஆமா கரெக்டா? அதேதான் சார். இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், நான் சொல்லலைன்னா உங்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அதை புரியுது சார். ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னே அர்த்தம். அதை கொடுக்கலன்னா இல்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னே அர்த்தம். உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதா அர்த்தம்னு அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே மேம். சித்ரா மேம் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல முருகன் சாருக்கு விளக்கமா ஒண்ணு சொல்லலாம்னு என்னோட கேஸ வச்சு சொல்றேன் சார். சார் இப்ப சொன்னார்ல சார், ரெஜிடி கேட்டார்ல 5 நம்பர், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிக்ளரேஷன் ஒரு செயலுறுத்து கட்டளை அப்படின்னு ஒண்ணு 2 பரிகாரம் கேட்டிருக்கோம் அப்படின்னா, வாரிசு சர்டிபிகேட்ல அது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுங்க, 2ஆம் நிலை வாரிசை வந்து முதல்நிலை தரத்தை முதல் 2ஆம் தரமான பொண்ணை வந்து முதல் தரோட மனைவியோட சேர்த்து வாரிசு சர்டிபிகேட் வழங்க வேண்டி டிக்ளேர் பண்ணுங்க. இதை வந்து வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட கலெக்டர் இவங்க வந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு செயலுறுத்து கட்டளை கேட்குறோம் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஏறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து செயலுறுத்து கட்டளை ரிலீஃப் கொடுக்க மாட்டாங்க, வெறும் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கணும், அந்த டிகிரியை நம்ம எடுத்துக்கணும். நம்ம கேட்ட பரிகாரம் என்ன, 2ஆம் நிலை வாரிசுதாரர் வந்து முதல் வாரிசுல சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதை செயல்படுத்த சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கேட்குறோம். அதை கவர்மெண்ட் வரல. அப்ப வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேட்ட பரிகாரத்துக்கு 2ஆம் நிலை பொண்ணை வந்து 2ஆம் தரம் பொண்ணை வந்து நான் முதல்நிலையா நான் கன்சிடர் பண்ணி டிகிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்ப சார் சொல்றாரு, இதை வந்து செயலுறுத்து கட்டளை அதாவது கொடுக்கல, அந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம இதை ரிஜெக்ட்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வேணா நம்ம வந்து அவங்க நம்ம 2 பரிகாரம் கேட்டோம், ஒரு பரிகாரம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்றேங்க முருகன் சார். அப்படிதான் சார் சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். மேடம் புரியுது மேடம். அது இல்லெஜிட்டிமேட் சைல்டா இருந்தா கூட என்டைட்டில்மெண்ட் தானே, அது புரியுது மேடம். சார் சரி சார், கரெக்டா சார்? அதேதான் மேம். ஆக்சுவலா இதை பொறுத்து அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்க, டிகிரியில ஓப்பனா சொல்லலைன்னா அது ரிஜெக்ட் பண்ணதா அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா புரியும் தான். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ அடுத்து எக்ஸ்பிளனேஷன் 6 சார். சித்ரா மேடம் நீங்க சொன்ன அந்த சினாரியோல இப்போ வந்து எனக்கு டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க, அந்த 2வது மனைவியோட பொண்ணும் வந்து லீகல் ஹேர் சொல்லிட்டு. இப்போ அந்த டிக்ளரேஷனை வச்சு நான் அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணலாம்ல அந்த கலெக்டர், தாசில்தாரை, எனக்கு நீங்க லீகல் ஹேர் கொடுங்க, அந்த 2வது மனைவியோட பொண்ணும் லீகல் ஹேர்ல சேர்த்துக்கங்க, அது பண்ணலாம்ல மேடம்? இல்ல சார், இந்த தீர்ப்பே அவ்வளவுதான் சார். டிக்ளேர் நம்ம கேட்ட பரிகாரம் என்ன, அந்த பொண்ணை சேர்க்க சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். டிக்ளேர் பண்ணுங்க, வாரிசு சர்டிஃபிகேட் வேணும்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து கலெக்டர் அவங்கள்ட்ட எல்லாம் போகணும் அவசியமே இல்ல. அத ரிஜெக்ட், அததான் சார் சொல்றாரு, தேவை இல்ல சார். சார் அந்த ரிலீஃபை கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் பண்ணதுனால அதுக்கு ரெமெடியே கிடையாதுன்னு சொல்றாங்க. ரெமெடி கிடையாதுன்னு இல்ல சார். சார் இப்பவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேங்கிறதுனால நீங்க அப்பீல் போறேன்னா போய்க்கிங்க, சரிங்களா? சூட் போட முடியாது. ஆமா, இங்க நியூவா சூட் போடுறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நீங்க எப்படி ப்ரெஸ்யூம் பண்ணிக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நான் கேட்ட ரிலீஃபை பொறுத்து வந்து ஒன்னும் சொல்லல, அதனால அந்த ரிலீஃபை தீர்மானிக்கலே நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்க கேட்ட ரிலீஃபை நான் வந்து டிகிரியில கொடுக்கல அப்படின்னா, ஒண்ணுமே சொல்லலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்படித்தான் நீங்க ப்ரெஸ்யூம் பண்ணிக்கணும். அதுக்கு வேறு விதமா இருக்குன்னா நீங்க அப்பீல்ல போயோ இல்ல வேற ஏதோ போய் அந்த ரெமெடி இது பண்ணிக்கோங்க. இதுல பிரசம்ஷன் மட்டும்தான், எப்படி பிரசம் பண்ணிக்கணும், ப்ரெஸ்யூம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் இங்க. நீங்க அந்த ஆங்கிள் மட்டும் இதை பாருங்க. அதை தாண்டி மத்ததெல்லாம் எதையும் இதுக்குள்ள உள்ள கொண்டு வரவே வேணாம். நீங்க ஒரு பிளெயின்ல 4 பிரேயர் கேட்டிருக்கீங்க, நான் டிகிரியில 2 பிரேயர் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து மேபி வந்து அது நான் அலௌடுன்னு சொல்லியிருக்கலாம், இந்த டிஸ்மிஸ் சொல்லியிருக்கலாம், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். 2 பிரேயரை பொறுத்து மிச்ச 2 பிரேயரை நான் டிகிரியில ஒண்ணுமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் தான் நீங்க ப்ரெஸ்யூம் பண்ணிக்கணும். நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நீங்க ப்ரெஸ்யூம் பண்ணக்கூடாது. உங்களோட ப்ரெசன்ஷன் இட் இஸ் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதை நீங்க அப்பீல்ல போய் நான் ரிஜெக்ட் பண்ணது தப்புனோ இல்ல இன்னொன்னோ அது நீங்க முடிவு பண்ணீங்க. ஆனா நீங்க ப்ரெஸ்யூம் பண்ண வேண்டியது, அங்க வந்து ப்ரெஸ்யூம் பண்ண வேண்டிய விஷயம் அது ரிஜெக்டட். ஓகே சார். ஓகே ரைட் சார். அடுத்தது வந்து
explanation 6, where persons litigate bona fide in respect of a public right or of a private right claimed in common for themselves and others. All persons interested in such right shall, for the purpose of this section, be deemed to claim under the persons so litigating. ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்து இன்கேஸ் ஒரு காமனான ஒரு இன்டென்ஷன்லயோ, அது பப்ளிக் ரைட்டா இருக்கலாம் இல்ல ஒரு பிரைவேட் ரைட்டா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து காமனா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரைட்ஸ் வர்றது சம்பந்தமாக அவர்களுக்காக ஒரு நபர் வழக்கு தொடர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு அவரை வந்து எப்படி கன்சிடர் பண்ணா அந்த இது மூலமா ரைட்ஸ் யார் யாருக்கெல்லாம் வருதோ, அவர் யாருக்கெல்லாம் வந்து இது பண்ணாரோ அவங்க எல்லாரும் அவருக்கு கீழே வந்தவங்களாக. ஸோ இங்க வந்து கிளைமிங் அண்டர் தெம் அப்படிங்கிற வார்த்தை வருமா, அதுக்கான அர்த்தம் தான் விளக்கம் தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ லிட்டிகேன்ஸ் கிளைமிங் அண்டர் தெம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த எக்ஸ்பிளனேஷன் 6. யாரெல்லாம் அந்த கிளைமிங் அண்டர் தெம் அப்படிங்கிறது வருவாங்க அப்படின்னா, ஸோ அந்த பப்ளிக் ரைட்டா இருக்கலாம் இல்ல ஒரு பிரைவேட் ரைட்டா இருக்கலாம், அந்த ரைட் வந்து காமனா. ஸோ ஒரு 4-5 பேர்த்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடை வேணும்னு போடுறீங்கன்னு வச்சுங்க, அது வந்து பொது தடை வேணும்னு போடலாம், இல்ல இது குரூப் ஆஃப் வந்து இந்த பகுதியில் இந்த தெருவுல இருக்க நாங்க எல்லாரும் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், எங்க எல்லாத்துக்கும் இந்த தடை வேணும்னு நீங்க வழக்கு போடுறீங்க, சரிங்களா? அந்த தடத்தை அந்த தெருவுக்காக நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த தெருவுல யாரெல்லாம் வந்து வர்றாங்களோ அவங்க எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சப்சிக்வெண்டா அவங்க எல்லாருமே வந்து அவர்களுக்கு கீழ் வந்தவர்களாக கருதப்படுவார்கள். ஸோ அவங்களுக்கு கீழே டைட்டில் வந்து அந்த இதை கிளைம் பண்ற பர்சனா கருதப்படுவார்கள். அப்போ அவங்க சப்சிக்வெண்டா ஒரு சூட் ஃபைல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இதே ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு இடத்த ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு அவங்க சூட்டு போட்டு கேட்குறாங்கன்னா, அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊர்ல மற்ற எவன் போட்டாலும் அது அவங்களுக்கு கிடையாது, கரெக்டா? அவங்க காமன் கேட்டகரியில போட்டிருந்தாங்கன்னா, ஸோ பப்ளிக் வெல்ஃபேர்க்காக ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல வந்து அவங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த ஊர்ல அதுக்கு ஏற்கனவே டிசைட் ஆயிடுச்சு, மற்ற யாரும் கேட்க முடியாது, கரெக்ட்டுங்களா சார்? ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்களா எல்லாத்துக்கும்? ஓகே, ரைட். ஓகே, explanation 7. The provisions of this section shall apply to a proceeding for the execution of a degree, and reference in this section to any suit, issue or former suit shall be construed as references respectively to a proceeding for the execution of a degree, question arising in such proceedings, and a former proceeding for execution of that degree. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இதுல சொல்லி இருக்க இது எல்லா விஷயங்களும் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்றாங்க, சரிங்களா? ஸோ எக்ஸிகியூஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு சூட்ல வந்து ஃபார்மர் சூட்ல முடிவு பண்ணப்பட்டு அது எக்ஸிகியூஷன் போகுது அப்படின்னாலோ இல்ல சப்சிக்வெண்டா ஒரு எக்ஸிகியூஷன் வருதுன்னா, ஸோ இது வந்து ரெஸ் ஜுடிகேட்டாங்கிற கான்செப்ட் வந்து சூட்டுக்கு மட்டும் இல்லாம எக்ஸிகியூஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இபி போடுறீங்க அப்படின்னா இபிக்கும் இது அப்ளிகபிள் அப்படின்னு தான். ஏற்கனவே ஒரு இபியில சேம் விஷயம் சேம் இது வந்து இஷ்யூஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது அதே பார்ட்டிஸ்குள்ள அதே இதை வந்து திரும்ப ஒருக்கா பண்ண முடியாது. ஸோ இது இபிக்கும் அப்ளிகபிள் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்படிங்கிறதா எக்ஸ்பிளனேஷன் 7ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் சார், சூட்டுக்கும் இபிக்கு அப்ளை ஆகும், பட் அப்பீலுக்கு அப்ளை ஆகாதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும், கரெக்டா சார்? அப்பீல் வேற கான்செப்டுங்க சார். இதுல இருந்து சூட்ல முடிவானா தானே அப்பீலுக்கே போவீங்க. இங்கேயே சூட்லயே அந்த ஸ்டாண்ட் எடுத்துருவீங்கல்ல. அதான் சூட்டு முடிஞ்சு இபிக்கு போயிருச்சுல்ல. அதுதான் சொல்றேன், சூட்டு முடிஞ்சு இபிக்கு போயிடுச்சுங்கிறதுனால எடுக்க கூடாது இல்ல. இபி சூட்டுக்கு இபிக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ரெண்டுமே வந்து பேஸ் எங்க இது இருக்கோ அந்த இதுல இருக்கிறது. அப்பீல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தானே சார் போவீங்க, கீழே இருந்தா தானே நீங்க அப்பீல் போவீங்க. ஒரிஜினல் ப்ரொசீடிங்னால அது கரெக்ட்டுங்களா சார்? சோ இங்கதான் சார் நீங்க இந்த ஸ்டாண்டே எடுக்க முடியும், சேம் அதே இதுன்னு. அப்பீல் போகும்போது அதே ஸ்டாண்ட் கீழே எடுத்திருப்பீங்கல்ல, அதே ஸ்டாண்ட
இல்லைனாலும் மேல போய் ரெஜுடிகேட்டான்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார், புரியுது சார். ஓகே. பட் ரிட்டுக்கு அப்ளை ஆகாது ரைட்டுங்களா சார்? ரிட்டை பத்தி இங்க பேசவே இல்லை. ரிட் ப்ரொசீடிங்ஸே தனி, அது சிபிசிக்குள்ளேயே வராது. ஓகே சார். அது இந்த இதுக்குள்ள அது வராது, அவ்வளவுதானே தவிர அதை பொறுத்து அதுக்கு தனி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கேயும் இதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா ஏற்கனவே அந்த வழக்குல தீர்மானிக்கப்பட்டதுன்னு தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்க, அது அடுத்த விஷயம். சரிங்களா? அங்க வந்து விசாரிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த ப்ரொசீடிங்ஸ் தனி, இந்த ப்ரொசீடிங்ஸ் தனின்னு மட்டும்தான் சொல்றேன். ஓகே சார். ஸோ explanation 8. An issue heard and finally decided by a court of limited jurisdiction competent to decide such issue shall operate as res judicata in subsequent suit, notwithstanding that such court of limited jurisdiction was not competent to try such subsequent suit or the suit in which such issue has been subsequently raised. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு லிமிட்டெட் ஸ்கோப் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கேன். வழக்கு என்னன்னு தாக்கல் செஞ்சிருக்கேன்? ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கேன். அந்த வழக்குல வந்து எனக்கு வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு, அதுல ஓனர்ஷிப் சேலஞ்ச் ஆகுது. பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட் நம்ம ஒரு முன்சிஃப் கோர்ட்ல போட்டிருக்கோம். நான் சப்சிக்வெண்டா ஒரு டிக்ளரேஷன் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? எனக்கு வந்து என்னை தான் ஓனர்னு டிக்ளேர் பண்ண சொல்லி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ஜாஸ்தி ஆயிருது, முன்சிஃப் கோர்ட் விசாரிக்க முடியாது. அதனால நான் அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ இல்லை வந்து ஒரு சப் கோர்ட்லயோ ஃபைல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்க இந்த பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விசாரித்து அதற்கு முன்பே வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. சரிங்களா? எங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க? முன்சிஃப்ல வழங்கிட்டாங்க. சப்சிக்வெண்டா நான் டிக்ளரேஷன் கேட்கிறேன். டிக்ளரேஷன் கேட்கும் போது வந்து டிக்ளரேஷன் அலாங் வித் வந்து நான் வந்து இன்ஜெக்ஷனோட கான்சிக்வெண்டல் ரிலீஃபா இன்ஜெக்ஷனோட சேர்த்து ப்ரேயரோட நான் சூட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ரெண்டாவதுல. சரிங்களா? இங்க இன்ஜெக்ஷனுக்கு இந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதுல இந்த நீதிமன்றத்தால டிக்ளரேஷனை நடத்த முடியாது. பட் இன்ஜெக்ஷன் பிரேயரை பொறுத்து இவங்க சொன்னது அங்க பைண்டிங் ஆகும். ஸோ நீங்க மேல சப்சிக்வெண்டா நடத்துற வழக்க இங்க நடத்த முடியாம சூழ்நிலை போனாலும் அந்த பார்ட் ஆஃப் த ஸ்கோப் இங்க வந்து வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டாச்சு. அது வந்து அதை பொறுத்த மட்டும் ரெஸ் ஜுடிகேட்டாவா ஆக்ட் ஆகும் அந்த வழக்குல. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரிலீஃப் மட்டும்தான் நீங்க கேட்க முடியுமே தவிர இந்த ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் இங்க தீர்மானிக்கப்பட்டது அங்கேயும் பைண்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது சார். ஓகே. ஸோ இங்க பாதி ரிலீஃப் இங்க கொடுக்க முடியும், இங்க கேட்டு வாங்கியாச்சு. சப்சிக்வெண்டா போட்ட சூட்ல 2 ரிலீஃபை சேர்த்து கேட்கறீங்க அப்படின்னா இந்த ரிலீஃப் அங்க வந்து அதை வந்து ரெஜுடிகேட்டா அந்த பார்ட்டுக்கு மட்டும் ஆக்ட் ஆகும். மிச்சது நீங்க கேட்க முடியாது, அங்க வாங்கிக்கலாம். ஸோ இங்க டிக்ளரேஷன் போட முடியாது, அதை மட்டும் அங்க வாங்கலாமே தவிர இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க சொன்ன தீர்ப்பு அங்கேயும் கட்டுப்படுத்தும். சார் இப்ப இந்த 8 எக்ஸ்பிளனேஷன் இன்னும் இருக்கா சார்? சார் புரியல. இல்ல இந்த 8 எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டீங்கல்ல? ஆமாங்க. இது இப்ப ஒரு பேஜ்ல எழுதுற மாதிரியா நீங்க அந்த ஒரு பாயிண்டா சொல்ல முடியுமா? 8 இருக்கும். சரி, எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன? ஒரு ஃபார்மர் சூட்னா என்ன? ஸோ அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னு முக்கியம் இல்லை, அது முடிக்கப்பட்ட விஷயம்தான் வந்து ஃபார்மர் சூட்டுங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன? உங்களுக்கு வந்து கம்பிட்டன்ஸ் ஆஃப் கோர்ட் இருக்கணும். ஸோ முதல்ல முடிவு பண்ண தீர்ப்பை முதல்ல வழக்கு முடிச்சு தீர்ப்பு வழங்கினது நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை நடத்துறதுக்கு அதிகாரம் இருந்துச்சா அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன? ஸோ ஃபார்மர் சூட்ல வந்து இதுல வந்து செகண்ட் சப்சிக்வெண்டா வர்ற விஷயத்த ஏற்கனவே வந்து ஒரு அலிகேஷனா வந்து பிளைண்ட்ல கொடுத்துருந்து அதுக்கு வந்து அதர் சைடு வந்து ஒரு டிஃபென்ஸ் வந்து எக்ஸ்பிரஸாவோ இம்ப்ளைடாவோ கொடுத்துருக்கணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன? நாலாவது விஷயம் வந்து அந்த இதை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்ட் அந்த மேட்டர்ன் இஷ்யூ வந்து
பொறுத்த வரைக்கும் வந்து அதுல வந்து டைரக்டாவோ இல்ல டைரக்டாவோ சப்ஸ்டான்சியல் இஷ்யூங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அதுல டிஃபென்ஸாவோ இல்ல ஒரு அட்டாக்காவோ அதுல வந்து அந்த மேட்டரை பத்தி பேசியிருந்தாலே போதும். அதை பத்தி இஷ்யூ ஃப்ரேம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. 2 பேரும் வந்து அதை சொல்லி இருந்து அதுக்கு ஒரு மேட்டர் ஆஃப் டிஃபென்ஸா வந்து நல்ல அட்டாக்காவோ வந்து இது பண்ணியிருந்தாலே போதும், கிளைம் எடுத்திருந்தாலே போதும் அப்படிங்கிறது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன? 5வது விஷயம் வந்து அந்த இது ஒரு டிகிரியில வந்து நீங்க கேட்ட பிளைண்ட்ல இருக்கிற விஷயம் வந்து சொல்லல, அந்த டிகிரியில வந்து அதை விட்டுட்டாங்க, அந்த ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டாங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன? பப்ளிக்காகவோ இல்லை வந்து நீங்க வந்து காமன் ரைட்டாவோ வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வர்றவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த இதுல கிளைம் கேட்கிற எல்லாருமே அதன் மூலமா பெனிஃபிட் அடைஞ்சிருக்க வேண்டிய எல்லாருமே வந்து கிளைமிங் அண்டர் உங்களுக்கு கீழே வர்றவங்களா தான் கருதப்படுவாங்க. அவங்க போடுற சூட்ஸும் வந்து பைண்டிங் ஆகும். கரெக்ட் சார். பைண்டிங் ஆகுங்கிறது தான். அதுக்கப்புறம் 7வது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது இபிக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது. 8வது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் ரிலீஃபை மட்டும் வந்து கிராண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீதிமன்றத்துக்கு ரைட் இருக்கும்போது அப்போ அது கொடுத்துருச்சு அப்படின்னா செகண்ட் நீதிமன்றம் அந்த பார்ட்டை பொறுத்து ஒன்றும் முடிவு பண்ண முடியாது, பேலன்ஸை பொறுத்து அது முடிவு பண்ணிக்கணும். சூப்பர் சார், புரிஞ்சது சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஸோ செக்ஷன் 11 கிளியர் எல்லாத்துக்கும் ரெஜுடிகேட்டா? கிளியர் சார். ஓகே, போதும் சார். நீங்க கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த 8 பாயிண்ட் எழுதினாலே அவங்களுக்கு 10 மார்க் வந்துடும் சார். அவ்வளோதான். ஓகே, ஓகே சார். தேங்க்யூ. செக்ஷன் 11ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. செக்ஷன் 11ல சார் இதோட கனெக்டட் ப்ரொவிஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? ரெசிடிகே கான்செப்ட் மற்ற லால எங்கெங்க இருக்குன்னு. ரெஜுடிகேட்டானா உங்களுக்கு மேக்ஸிமம் டபுள் ஜியோ பாடிக்கே அவங்க சொன்னது ஆர்டிகல் 20 சப்ளஸ் 2 தான். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ரீலிட்டிகேஷன் வரக்கூடாதுங்கிறத பொறுத்து வேற எங்கேயும் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை சார், எனக்கு தெரியல. மேபி அதான் இப்ப சிஆர்பிசில ஆர்டிகல் 300 இருக்கு. மற்றது வந்து இது பிஎன்டபிள்யூஎஸ்ல வந்து தெரியல எனக்கு. இப்ப அதே மாதிரி வந்து ரெஜுடிகேட்டா கிரவுண்ட் வந்து ஃபைனலா தீர்ப்பு முடியும் போது தான் வந்து இது பண்ண முடியுமே தவிர நீங்க ஆர்டர் 7 ரூல் 11ல ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டுக்கு இது ஒரு காரணமா இது பண்ண முடியாது. ரெஜுடிகேட்டா ஆர்டர் 7 ரூல் 11ல கேட்க முடியாது. ஸோ பார்டு பை லாவா இருந்தாலும் அது வந்து சப்சிக்வெண்டா தீர்ப்பு வழங்கும் போது தான் இந்த ரெஜுடிகேட்டாங்கிறது இது பண்ண முடியும். ஸோ கேஸ் நடத்தி தான் நீங்க ரெஜுடிகேட்டான்னு டிஸ்மிஸ் வாங்கிக்க முடியுமே தவிர ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் போட்டு வாங்க முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். சார் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்டுக்கு அப்ளை ஆகுமா? அதில் இஷ்யூஸை டிட்டர்மைனே பண்ணியிருக்க மாட்டாங்களே, அப்புறம் அதுக்கு எப்படி இது அப்ளிகபிள் ஆகும்? அதுக்கு வந்து நீங்க 2 ஸ்டாண்டர்ட்ல ஒன்று ஆர்டர் 9 ரூல் 9லயே வந்து நீங்க ஃப்ரெஷ் சூட் போகக்கூடாதுங்கிற அந்த கிரவுண்ட்லயோ இல்லை ஆர்டர் 2 ரூல் 2ல கேட்க வேண்டிய எல்லா ப்ரேயரையும் முழுசா கேட்கல அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்லயும் இந்த 2 தான் நீங்க எடுத்துட்டு போக முடியுமே தவிர ரெஜுடிகேட்டா அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ரெஜுடிகேட்டா டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும். ஃபார்மர் சூட்ல டிட்டர்மைன் ஆயிருந்தா தான். டிட்டர்மைன் எங்க ஆச்சு? நீங்க நடத்தலையும் டிஸ்மிஸ் தான் ஆச்சு. தேங்க்யூ சார். காம்ப்ரமைஸ் டிகிரிக்கு சார் இந்த அதுலயுமே சேம் இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆயிருந்ததுன்னா அதுலயும் அதான் இதை அலீக் பண்ணியிருக்காங்க அந்த இது இதா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதுக்கு இதாத்தான் இருக்கும், ரெஜுடிகேட்டாவா தான் இருக்கும். சார் ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க சார். இல்ல இப்ப இந்த ரெஜுடிகேட்டா கான்செப்ட் எங்க இருந்து வந்தது சார் நம்ம இந்தியாவுக்கு? இப்ப கிரிமினல் கேஸ்ல வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்னா அந்த ஊல்மின்டன் கேஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்ப இந்த ரெஜுடிகேட்டா கான்செப்டுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து இங்க நம்மளுக்கு வந்ததா எப்படி சார்? சார் ஹிஸ்டரி எனக்கு தெரியல, வேணா நான் பார்த்துட்டு ஏதாவது சொல்றேன் சார். ஓகே ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார்.
சூப்பர் சார், கிளாஸ் நல்லா இருந்தது. கிரிமினல் சைடு இருக்கா சார் ரெஜிடி கட்ட மாதிரியே? மேடம் அதான் ஆர்டிகல் இது செக்ஷன் 300 சிஆர்பிசியில் இருக்குல்ல ரெஜுடிகேட்டா கான்செப்ட். அது இதே மாதிரி இருக்குங்களா? சப்ளாஸ் 2 பேஸ் பண்ணி அங்க போயிடும் கிரிமினல் இது. அது வந்து என்ன அஃபென்ஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே சார் சார்ஜ் போட்டு எடுப்பாங்க. அதான் மேடம் சில இது வந்து இப்ப பேர் ஏன் வச்சாங்கன்னா நம்ம படிச்சுக்கிற வேண்டியதான். அது நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் இதாகாது. அது மாதிரி அது ஒரு கான்செப்டை சொல்லிட்டாங்க. இந்த ரெஜுடிகேட்டா மாதிரி அதை நம்ம அப்படி இது பண்ணிக்கிற வேண்டியதான். கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அது நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணோம்னா அது என்ன சொல்றது, அது முடிவில்லாத போல போய்கிட்டே இருக்கும்.